இங்கே வந்து படிப்பு செலவு ரொம்ப அதிகமாக இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை செல்ஃப் ஃபினான்ஸோ வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் வந்து இங்கே மெட்வின் அகாடமி வந்து கொஞ்சம் நல்லா அவர் வெளிநாட்டில் நான் அனுப்பிச்சுட்டு நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்தோம். எனக்கு ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நீட் ப்ரெஷர் இல்லை நெக்ஸ்ட் இயர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. கட் ஆஃப் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகுது கம்மி ஆகுது. என்னால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் ரீசன். நம்மளுடைய கோட்டா படி நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் வந்து இந்தியாவில் படிக்க முடியலையே, நம்ம ஊரில் படிக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு கோபம் ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நிஜமாவே எனக்கு இந்தியாவில் படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவங்களை விட்டு. இப்போ முதல்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து படிப்பில் குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இருக்கப்பல எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும் சார். அதனால் வந்து எதுவும் வேஸ்ட் கிடையாது. படிப்பு வந்து பொறுத்தளவுக்கு என்னைய பொறுத்தளவுக்கு எங்கே படித்தாலும் வேஸ்ட் கிடையாது சார். என் பேர் அழகு ஜோதி. நான் வந்து செகண்ட் இயர் MBBS முடிச்சிருக்கேன் உஸ்பெகிஸ்தானில். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அப்ராட் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு எப்படி ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டீங்க? எப்படி வந்து அந்த அப்ராட் எஜுகேஷனை சுற்றி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல, போயிட்டு வந்தால் ஃப்யூச்சர் எப்படி அப்படிலாம் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அப்ராட் எஜுகேஷன் எப்படி கேள்விப்பட்டீங்க அண்ட் அதை எப்படி வந்து ஓகே நம்ம சூஸ் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவதுங்க இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு நடுத்தரமான குடும்பம். இங்கே வந்து படிப்பு செலவு ரொம்ப அதிகமாக இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை செல்ஃப் ஃபினான்ஸோ வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் வந்து இங்கே மெட்வின் இந்த வந்து அகாடமி வந்து கொஞ்சம் நல்லா அவர் வெளிநாட்டில் நான் அனுப்பிச்சுட்டு நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்தோம். அது மூலயமா அனுப்பிச்சி வச்சோம். அங்கே வேணால் கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எங்களோட இதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லி நான் எங்களோட பொண்ணாங்க அனுப்பிச்சி வச்சோம். நிறைய கன்சல்டன்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி வச்சுருக்கீங்க? அந்த ஒரு கன்சல்டன்ட்டை சூஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு எப்படி வந்தீங்க? என்னோட நண்பர் மூலியமாக வந்தேன். ஒரு நண்பர் மூலியமாக வரும்போது இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற ஓடிய ஒரு ரேட் வைஸாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது, கேள்விப்பட்டோம் நாங்கள். அது மூலியமாக சரி இது ஓகேன்னு சொல்லி நம்ம இதில் சூஸ் பண்ணி வந்தோம். ஆனால் நாங்கள் நினச்ச போலவே எல்லாம் நல்லபடியாகவே நீட்டாக அவர் சொன்ன மாதிரியே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் சொன்ன ரேட்டை விட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது சார். ஆமாம், மற்றவங்களுக்கு கேள்விப்பட்டது கொஞ்சம் சீப் அண்ட் த பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி உற்றார் உறவினர்கள் எப்படி என்ன சொன்னாங்க? பயமுறுத்துனாங்களா இல்லைன்னா வந்து அது அவங்க என்ன பயமுறுத்துது, எங்களுக்கே அந்த பயம் இருந்தது. பிள்ளைய நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோமே, பெண் பிள்ளையை அனுப்பிச்சி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருந்தது. அதே தான் எங்களோட சொந்தக்காரங்கிட்டே இருந்தது. அப்புறம் எங்களோட அந்த பிள்ளையோட ஆசையை தானே நிறைவேற்றுறதானே ஒரு பெற்றவங்களோட கடமை. நம்மளால் இங்கே முடியலை, சரி அங்கேயாவது படிச்சுட்டு வரட்டுமே தான் நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம். ஏன் நீங்கள் டாக்டர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணீங்க? எங்கள் அம்மாவோட ட்ரீம்க்காக நான் டிசைட் பண்ணேன். அப்புறம் எனக்கு பயாலஜினா எனக்கு ரொம்ப ஃபேவரெட். அதனால் நான் டாக்டர் ஆகணும். அப்புறம் என் ஃபேமிலியில் யாருமே டாக்டரே இல்லை, அதனால் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எவ்வளோ வந்து தைரியம் தேவைப்படுச்சு? ஏன்னா இங்கே நீட் அப்படின்றது வந்து அவ்வளோ பயமுறுத்துறாங்க. இந்த நீட் எக்ஸாம் போகிறதே வந்து எல்லாருமே ரொம்ப கிட்டத்தட்ட இப்போ தான் காலைல பேசிட்டு இருந்தோம், 11 பேர் என்னவோ வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பி எக்ஸாம் அப்படின்றதுனாலையும் இந்த நீட்டுனாலையும் அவங்களுடைய கனவை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்றது. ஸோ அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அண்ட் டாக்டர்ன்றது ஒரு டஃப்பான ஒரு இதாக மாறிடுச்சுல இப்போ நமக்கு. ஒரு ஓகே ஒன்று பண்ணோம் நம்ம பாஸ் பண்ண போனோம் அப்படின்றது இல்லாமல் எல்லாத்துக்குமே எல்லா டோர்ஸ்லையுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம டாக்டர் ஆகணும்னு நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சா நீட்டு அதெல்லாம் பார்த்து? நீட்டில் நான் 517 ஸ்கோர் பண்ணேன். ஆனால் அந்த இயர் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் அது வரைக்குமே டிசைட் பண்ணல. 720க்கு 517 ஸ்கோர் பண்ணேன். ஆனால் அந்த இயர் MBCயோட கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே நமக்கு சீட்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது சீட் கன்ஃபார்ம் கிடைக்காதுன்னு. அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அப்போ தான் வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஓகே அப்ராடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம்ல?
எனக்கு ப்ரெஷர் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நீட் ப்ரெஷர் இல்லை நெக்ஸ்ட் இயர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. கட் ஆஃப் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகுது கம்மி ஆகுது. என்னால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. அதுதான் ரீசன். இல்லை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்களே இந்த பிள்ளைய அவங்க படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் பிள்ளைக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். இதனால் வந்து நிறைய பார்க்குறோம்ல, தவறான முடிவுக்கு நிறைய அப்பா அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறோம் சொல்லி இந்த மாதிரி தவறான முடிவு போயிடுவாங்களோ, இல்லை அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது தானே. அப்போது அதனால் நம்ம அப்பா அவங்களுக்கு நம்ம சிரமம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வரலைன்னா ஏதோ ஒரு இந்த மாதிரி வேண்டாமே, ஏன் பிள்ளைக்கு நம்ம ப்ரெஷரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போதும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை அதோட இது பண்ணிக்குவோம் சொல்லி நாங்கள் அந்த மாதிரி அப்ராடுக்கு அனுப்பிச்சோம். வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு லைக் ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கா? லைக் நம்ம வந்து நல்லா தான் பண்ணுறோம், நல்லா தான் வந்து படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்ல மார்க் தான் எடுத்துருக்கோம், நம்மளுடைய கோட்டா படி நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் வந்து இந்தியாவில் படிக்க முடியலையே, நம்ம ஊரில் படிக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு ஒரு கோபம் ஒரு இது இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நிஜமாவே எனக்கு இந்தியாவில் படிக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவங்களை விட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து ரிக்ரெட் பண்ணுறீங்களா? லைக் நம்ம இன்னொரு வருஷம் நீட் எழுதிக்கலாம் நம்ம அப்ராட் வர்றதை விட அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை நான் இப்போ ஜாலியாக தான் இருக்கிறேன் அப்படின்ற? இல்லை, இப்போ எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு அங்கே போகிறதுனால எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே விட எனக்கு நிறையாவே அங்கே தெரிஞ்சுது. ஓகே, எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் ஆகிட்டேன். முன்னாடி கொஞ்சம் பயந்தேன், ஆனால் இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன். நீட்டில் அதை ஹேண்டில் பண்ணுற ஏஜ் அப்போ மெச்சூரிட்டி பக்குவம் இல்லை. இப்போ எஃப்எம்ஜின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு தான். ஆமாம், ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இல்லையா உங்களுக்கு? ஓகே சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு 1 இயரா செகண்ட் இயரா? செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3rd இயர் போறீங்க இல்லையா? 2 வருஷம் அப்ராட் எஜுகேஷன். கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது என்னோடய பிள்ளைய வந்து ஒரு அதோட கனவை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நினைவாக்கிட்டோமோ, அதாவது நிறைவேற்றி பண்ணணுமோ அப்படின்னு இப்போதைக்கு கொஞ்சம் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையா, எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு பிள்ளைய டாக்டர் ஆகிட்டோமோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் அந்த 6 வருஷத்தை நல்லபடியாக அந்த பிள்ளையை முடிச்சுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே நல்லாவும் இருக்குது, கோச்சிங்கும் நல்லா இருக்குது. போன காலேஜில் சார் சேர்த்து விட்ட காலேஜில், அரவிந்த் சார் சேர்த்து விட்ட காலேஜ் நல்லா தான் இருக்குது. அதாவது நிறைய காலேஜில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன், அதில் நிறைய பொய் இருக்கும். ஆனால் இவர் சொன்ன மாதிரி நல்ல காலேஜ்லேயும் சேர்த்து விட்டார், நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, என்னோடய பிள்ளை மேலேயும் நம்பிக்கை இருக்குது. நல்லா வந்துடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை ரொம்ப இருக்குது. எனக்கோ எங்கள் குடும்பத்தில் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆமாம். சரி, நீங்கள் வந்து ஆரம்பிச்சதுலேருந்தே பேசுகிறப்போ வந்து நம்ம குழந்தை ஆசைப்பட்டாங்க, ஸோ நம்ம வந்து பண்ணுறோம். ஆமாம், கூட குறை இருந்தாலும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க? இது என்ன, எங்கள் உழைப்பு மட்டும்தான், வேறு என்ன. நாங்கள் பிள்ளைக்க வேண்டி தான். நாங்கள் யாராக ஒரு மிடில் கிளாஸ் ஆகட்டும், யாராகட்டும், நீங்களாகட்டும் உங்களுக்கு எதுனாலும் பிள்ளைகளுக்கானது எல்லோரும் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கனவோ அதை நிறைவேற்றுறதான நம்ம பெற்றவங்களோட கடமை. அதை என்னவோ பண்ணுமோ, எங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம். உழைப்பு தான், வேறு என்ன. நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன சொல்லுவீங்க எனக்கு புரியல. அது இல்லை, நீங்கள் லைக் உங்களுடைய வருமானம் வந்து எவ்வளோ தூரம், அதாவது வருமானம் என்னோட பிள்ளைக்கு பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கிறோம், அவ்வளோவா. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள். லைக் இப்போ வந்து சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஃபாரினுக்கு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி இங்கே இன்டர்ன்ஷிப் கிடைக்காது, அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் வந்து இருக்காது, அங்கே எம்பிபிஎஸ் சூஸே பண்ணிடாதீங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்களும் அந்த சந்தேகமும் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். பட் இப்போ அங்கே போய் பார்த்துட்டீங்க, அங்கே சிலபஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னு தெரியும், திருப்பி இந்தியாவுக்கு வந்தால் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ முதல்ல இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் இப்போ நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அங்கே ஒழுங்காக இன்டர்ன்ஷிப் கிடைக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னோடய காலேஜில் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போவாங்க, இன்டர்ன்ஷிப் அங்கேயே இருக்குது. ஆனால் நான் இந்தியாவில் வந்தால் நமக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்காது, நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கேயோ இன்டர்ன்ஷிப் நானே போகிறேன். இல்லை, நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இன்டர்ன்ஷிப் போக போகிறேன். லாஸ்ட் இயரும் நான் ஒரு டாக்டர் கிட்டே போனேன், அவர் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டாக்டரும் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் போகிற ஹாஸ்பிட்டலும் எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் வந்து நீட்டில் கிளியர் பண்ணலன்னா நீ டாக்டர் ஆகாத, எதுக்கு நீ வந்து அப்படி யோசிக்கிற, அதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா?
எப்படிங்க சார்? லைக் இந்த மாதிரி பேசுறதுனால நீட்ல பாஸ் பண்ண முடியல, நீங்க எதுக்கு டாக்டர் ஆகணும், ஏன் அப்ராட்லாம் போறீங்க அப்படின்றதுக்காக இந்த அப்ராட்லயும் படிக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இல்லைங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கே படித்தாலும் படிப்பாங்க சார். இங்கே என்னைய காட்டிலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் வந்து நல்லா தான் சார் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து இங்கே படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் குழந்தை நல்லா படிக்கணும். மொத்தத்தில் வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகளையும் எல்லாம் நல்லா படித்து வந்துடுறது இல்லை, வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகளும் மோசமாக போகிறது இல்லை சார். இப்போ முதல்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து படிப்பில் குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இருக்க பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா படிக்கும் சார். அதனால் வந்து எதுவும் வேஸ்ட் கிடையாது. படிப்பு வந்து பொறுத்தளவுக்கு என்னைய பொறுத்தளவுக்கு எங்கே படித்தாலும் வேஸ்ட் கிடையாது சார். நீங்கள் சொல்லுங்கள், படிப்பு அதெல்லாம் நிறைய பேசுகிறோம். காலேஜ் அப்படின்றது படிப்பு மட்டும் கிடையாது, லைஃப்பை கற்றுக்கிறது தான் காலேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப்பை கற்றுக்கிறது தான். நல்லா படிக்கிறது மட்டுமே, படிப்பும் கண்டிப்பாக தேவை, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். பட் ஸ்டில் லைஃப்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறது. இப்போ இங்கே வந்து ஒரு பேம்பர்டு சுச்சுவேஷனில் இருப்பீங்க, அங்கே நீங்களே தான் வந்து எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ தனிமையாக இருக்கணும், ஹோம் சிக் வரும். ஸோ லைஃப் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறி இருக்கு அண்ட் எவ்வளோ ஜாலியாகவும் இருக்குது? இங்கே நான் நிஜமாவே பேம்பர்டு கிட் தான். நான் தனியாக எங்கேயுமே போனதே கிடையாது. இங்கே இருக்கிற டவுன் ஹால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே வந்துட்டு ஃப்ளைட்டில் சேஞ்ச் ஆகி இப்படிலாம் போகும்போது எனக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது என்கிட்ட. ஓகே, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ளேயே நான் நிறைய பார்க்குறேன். அப்புறம் எனக்கு முன்னாடிலாம் நிறைய பயப்படுவேன், ஆனால் இப்போது பயம்லாம் கிடையாது. ஓகே, தனியாகவே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸு. எல்லாமே நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நானே செல்ஃப் குக் பண்ணுறேன், அதுக்கான க்ராசரிஸ் நானே பர்ச்சேஸ் பண்ணுறேன், எல்லாமே நானே ஓனாக பண்ணும்போது எனக்கு அதிலே ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஓகே, நம்மளால் முடியும், அதே மாதிரி எஃப்எம்ஜி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன்.